சனியாக இருந்தாருன்னா 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, சுத்தமாக குடும்பத்தை கெடுப்பாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் ஏன் எக்ஸ்பெஷலி 8th house got mass, sudden marriage get delay? Because second house family, 7th house is கலத்திரம். செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி, ரெண்டாம் வீடு குடும்ப பாவகம், 7ஆம் வீடு கலத்திர பாவகம், அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஃபார் 8th யூஸ்வலி யூ வில் மென்ஷன் பிளேஸ் சேஞ்சஸ் அண்ட் பேட் திங்ஸ். ஓகே, அது கீழே என்ன இருக்குன்னு எனக்கு கமெண்ட் தெரியல, பட் இருந்தாலும் உங்கள் கேள்வி புரியுது. ஏன் 8ஆம் இடத்துல சனி செவ்வாயோ ராகுவோ இருந்தால் திருமணம் தாமதப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க? 2ஆம் பாவகம் தானே குடும்ப பாவகம், 7ஆம் பாவகம் தானே கலத்திர பாவகம். அதாவது கணவனையோ மனைவியோ அவருடைய ஜெண்டரின் படி ஆப்போசிட் ஜெண்டரை ரிவ்யூ பண்ணக்கூடிய குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்றீங்க. ஓகே, இயல்பாகவே ஜோதிடத்தில் கொஞ்சம் பழைய ஜோதிடர்களை போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இயல்பாகவே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோ செவ்வாயோ 2ஆம் பாவகத்தை பார்ப்பாங்க. இயல்பாகவே ராசிக்கு லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் யாரு? சனி முழு பாவர், ராகு இருக்கிற வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பாவர், ஆனாலும் எதையும் ஓரளவுக்கு கெடுக்கக்கூடியவர் தான் ராகு ஒன்றும் சூப்பரெல்லாம் கிடையாது. செவ்வாய் முக்கால் பவர் அப்படின்ற அமைப்புகளில் இந்த இடத்துல என்ன வந்துடுது? ராகு வந்து செவ்வாய் வந்து முக்கால் பவர்னு வந்துடுறாரு. சரி, இந்த இடங்கள்ல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த குடும்ப பாவகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் பிரதர். இப்போ செவ்வாய் 8ல் இருந்தாருன்னா 2 பார்ப்பாரு, சனி 8ல் இருந்தாருன்னா 2 பார்ப்பாரு. அதே மாதிரி ராகு 8ல் இருந்தாருன்னா 2ஆம் இடத்தோட கேது வந்துருவாரு. ராகு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடத்தோட கேது வந்துருவாரு. அப்போ குடும்ப பாவகத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய வீடுகள்ல பாப கிரகங்களின் ஆக்கிரமிப்பு இருக்கோ அந்த ஜாதகத்துக்கு திருமணம், தாம்பத்தியம், பெண்கள் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல, ஆப்போசிட் ஜெண்டர் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல பிரச்சனைகள் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கிரகம் தன்னோட வீட்டுல என்ன இருக்கோ அதை தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். புதனுடைய வீடு நல்லா இருக்குதா, அங்க இருக்கக்கூடிய ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் புதன் தன்னுடைய தசையிலையோ புக்தியிலையோ அந்தரத்துலையோ கொடுப்பாரு, ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ மேஷ லக்னம்னா புதன் 6ஆம் அதிபதி அப்படின்ற பட்சத்தில் உங்களை ரொம்ப ஸ்மார்ட்டாக போய் டாக்குமெண்டேஷன் அப்படி இப்படின்னு ஏமாற வைப்பார். சனி அட்டமாதிபதினு வச்சுக்கோங்க, இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதினு வருவார். எதுக்கு? கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி அவருடைய காரக அமைப்புகளில் கெடுதல்களை ஆதிபத்திய ரீதிகளில் செய்வார். ஆதிபத்தியம் என்னது? அட்டமாதிபதி கடன், நோய், வம்பு வழக்கு, விபத்து, கேவலம் மாதிரியான அமைப்புகளை கொடுக்கணும்ல. இந்த தன்மையை ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வேலைக்காரனால அந்த கீழ்நிலை அமைப்பு அப்படி இப்படின்னு கொடுக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி செவ்வாயும் ஓகே. இயல்பாகவே எந்த கிரகமாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாபர்கள்னு வரும்பொழுது அவங்களுக்கான ஸ்தான பலம் லக்ன யோகர் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இயல்பாக பார்த்தீங்கன்னா 6லேயோ 8லேயோ 12லேயோ 11லேயோ இடங்கள்ல தான் அவங்களுக்கான ஸ்தான பலம் கொடுக்கப்பட்டிருக்கும். 3ல் கூட சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 6ல் தான் செவ்வாய் உச்சமாவார். ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து 6ஆம் இடத்துல தான் உச்சமாகி மறைந்து உச்சமாவார், தசையில் நல்ல பலனை செய்வார். இந்த அமைப்புகள் வந்துடும். அப்போது பார்க்க எப்போதுமே பிரதர் சுபராக இருந்தாலும் சரி பாவராக இருந்தாலும் சரி எந்த கிரகமும் தான் இருக்கும் இடத்தை விட தன் பார்க்கும் இடத்தை அதிகமாக பாதிக்கும். சனி 2ல் இருந்தால் 8 பார்த்து ஆயுளை பாதிப்பாருன்னு சொல்கிறோம்ல. 8ல் சனி இருக்கும்போது பூர்ண ஆயுள், 2ஆம் இடத்துலேருந்து சனி 8 பார்த்தாருன்னா ஆயுள் பாதிக்கப்படும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 8 பார்த்தாலோ 8லேயே செவ்வாய் இருந்தாலும் ஆயுள் பாதிக்கப்படும். 8ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா மோஸ்ட்லி தனக்குத்தானே மரணத்தை, சுய மரணத்தை கொடுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு 8ஆம் இடத்தோட ராகுவோட சம்பந்தம் இருக்கும். பாருங்க, ஏன் இந்த ராகு ஆயுளை கெடுப்பாரு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய வேலையை பாபகிரகங்கள் செய்வாங்க. சனி மட்டும் ஆயுளுக்கு காரகன் அப்படின்றதுனால அவர் 8ஆம் இடத்துல தனித்து இயல்பாக இருக்கும்போது லக்னாதிபதியின் வலுக்கேற்ற மாதிரியான ஆயுளை கொடுப்பாரு. ஆயுள் மட்டும் தீர்க்கமாக இருக்கும், ஏன்டா உயிரோடு இருக்கும்ன்ற மாதிரி பண்ணுவார் சனி தசையில். ஓகேங்களா? அப்போது சனியாக இருந்தாருன்னா 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, சுத்தமாக குடும்பத்தை கெடுப்பாரு. எந்த இடத்துல?
கடுமையான மோசமான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை செய்யக்கூடிய இடத்துலையும், கடுமையான பாபத்துவம் சனியோட செவ்வாயோடைய ராகுவோட நெருக்கமாக சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்புகளில் சனி தசை வந்தோடனே குழந்தைய காலி பண்ணுவார், குடும்பத்தை காலி பண்ணுவார். அப்படியே டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, மனைவி பொண்டாட்டிலாம் அப்படியே போயிட்டாங்க, குழந்தைலாம் அப்படியே டிவோர்ஸ் வாங்கிட்டு போனவங்க தான் திரும்பி பார்க்கலன்னு சொல்லக்கூடிய தன்மையில அந்த இடத்துல தான். 8ஆம் பாவகம் ஒரு மாதிரியான பாவகம். அந்த இடத்துல சுபத்தன்மை அதிகமாக இருக்கும்போது வில்லங்கமான அமைப்புகளில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. லக்னாதிபதிக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் மாட்டிக்கிறீங்களான்றது லக்னத்தை பொறுத்தது. ஓகேங்களா? 8ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கும்போது நடுத்தெருவுக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்னு வரும். 8ஆம் பாவகம் ஒரு மாதிரியான பாவகம். 8ஆம் இடம் நிரந்தர பிரிவு, 8ஆம் இடம் மரணம், 8ஆம் இடம் அடுத்தவங்களோட காசு, 8ஆம் இடம் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் அடுத்தவங்களுடைய பணம். சொல்ல போனாக்கா புதையல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான புதையல். இந்த காலத்தில் புதையல் இருக்கா, எல்லாத்தையும் நோண்டி எடுத்திருப்பாங்க. ஆனால் புதையல்ன்றது என்ன? யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சுக்கிறத எடுத்துக்கிறது தானே புதையல். அந்த புதையலை அனுபவிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய 8ஆம் பாவகம். யாருக்கும் புரியாத சாஸ்திரங்கள் புரியக்கூடிய 8ஆம் பாவகம். மாந்திரீகம், தாந்திரிகம், மேஜிக் மாதிரியான ஜோதிடம் மாதிரியான அமைப்புகளுக்கு அந்தந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. நீங்களே மகர கும்பலக்னக்காரராக இருக்கிறீங்க, ராகு சனி தொடர்பு வந்துருச்சுன்னா நீங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம்னு போகிறீங்க. நீங்களே மிதுன அமைப்புகளில் இருக்கிறீங்க, அல்லது 10ஆம் இடத்தோட புதன் ஏதோ வகையில் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு 8ஆம் பாவகம் நல்லா இருக்கும்போது நல்ல ஜோதிடம் தெரியுது. ஆன்மீக அமைப்புகளில் தனுசு மீன லக்னமாக இருக்கிறீங்க, குரு வலுத்து 8ஆம் இடத்தோடு இருக்கும்போது சில இடங்களில் உங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி தானே 8ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மையும் இருக்குது. 8ஆம் பாவகத்தை தடுக்கி விழுந்தால் பிரச்சனையாகிற இடங்க 8ஆம் இடம். அஷ்டம சனியை பார்க்கலையா? எல்லாரும் அஷ்டம சனி தாண்டி வந்திருப்போம். கடகராசிக்காரங்க பேசும்பொழுதும் இப்போ சிம்மராசிக்காரங்க பேசும்போதும் பேசுகிற விஷயங்கள் காது கொடுத்து கேட்க முடியாத விஷயம். அண்ணன் நேற்று வந்து ஒருத்தவங்க, நான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா, 6 மாதம் வீடியோ போடலண்ணே, நான் ஒரு முக்கியமான ஒரு பிராண்டோட அம்பாசடர், ஆனால் வீடியோ போட முடியல, அந்த அளவுக்கு சிக்கலான நிலை. சிம்மராசி பூர நட்சத்திரம். இதுதான் 8ஆம் இடம். அப்படியே உங்களை காணாமல் ஆக்கக்கூடிய அஷ்டம பாவகமும் அதுதான். மேலிருந்து கீழே தள்ளக்கூடிய பயங்கரமான மோசமான பாவகமும் அதுதான். மீளவே முடியாத ஆழ்ந்த இருளும் அதுதான். ஆயுளே முடிஞ்சு போகக்கூடிய அமைப்பும் அதுதான். ஆயுள் பூரணமாக இருக்கக்கூடிய இடமும் அதுதான். திடீர்னு மேலே வர்றதும் அதுதான். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அடுத்தவர்களுடைய உழைப்பை புதையலை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறது. புதையல் என்னது? தாத்தாவை பாட்டியை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் பேரில் வந்து விழுந்து கிடக்கும். கேட்டால் விபரீத ராஜயோகம் அப்படி இப்படின்னுவாங்க. அதுவும் 6, 8, 12ஓட சம்மந்தப்பட்டது தானே. 8ஆம் பாவகம் ஒரு மாதிரியான பாவகம் பிரதர். ஆனால் அந்த பாவகத்தினுடைய சுபத்தன்மை உங்களை வேற மாதிரி ரொம்ப நல்லா 2ஆம் எங்கேருந்து சம்பாரிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. 8ஆம் பாவகத்தினுடைய தன்மை. ஆனால் வெளியில் தெரியாமல் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த 8ஆம் பாவகம் தெரியும். யாருக்கும் தெரியாத, யாருக்கும் புரியாத விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கும். தெரியல, ஒருவேளை என்னோட ஜாதகத்தில் 8ஆம் இடம் அழுத்திருக்கிறதுனால தான் யாருக்கும் புரியாத சில விஷயங்கள் புரியுதான்னு தெரியல. நிதர்சனமான விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. கும்ப லக்னம்னா ஒரு பலன், மேஷ லக்னம்னா ஒரு பலன் அப்படின்ற தன்மை வந்துடுதுல இந்த மாதிரி. சரிங்களா? அப்போ 8இல் இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தை பாதிக்கும். அதனால தான் திருமணம், குடும்பம், குழந்தை அமைப்புகள் பாதிக்குது, எக்ஸ்பெஷலி சனி இருக்கும் பொழுது. சரிங்களா? கணக்கு பண்ணி பாருங்களேன். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.